திடீர் விருந்தினருக்கு புதுசாக சுவையாக சட்டுன்னு 10 நிமிஷத்தில் ஈஸியாக இப்படி செஞ்சு கொடுங்க. அதுக்கு வாணலில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து நல்லா வறுபட்டு அரிசி பொரிஞ்சு கடலைப்பருப்பும் செவந்ததும் இதை அப்படியே ஆற விட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கங்க. கூடவே 2 கப் அளவுக்கு துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கங்க. ஒரு பெரிய தேங்காவை அப்படியே துருவி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இது மாதிரி லைட்டாக கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு சாஸ்பேனில் 2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம், 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் முழுகிற அளவுக்கு ஊற்றி வெல்லம் கரைஞ்சி நல்ல ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுடுங்க. பாகுப்பதம் தேவையில்லை. இப்போ செய்யறதுக்கு வானலில் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க. நெய் சூடானதும் பாதாம் முந்திரியை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும், கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ அதே நெய்யில் நம்ம கரைய வச்ச வெள்ளைக்கரசலை வடிகட்டி சேர்த்துக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துட்டு இதில் அரைச்சி எடுத்த தேங்காய் விதையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா போதும். நல்லா திக்காக அல்வா பதத்துக்கு வரும். பாருங்கள், இந்த வெள்ளை கரைசல்லே நல்லா வெந்து கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வருது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் நெய்யில் வறுத்த முந்திரி பாதாமையும் சேர்த்துக்கங்க. இது மாதிரி வானில் ஒட்டாமல் நல்லா சுயண்டு திக்கானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி சுட சுட பரிமாறலாம். சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் அல்வா ரெடி. ஆயிலை வச்ச உடனே கரைஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.